ராசிக்கு எஸ்ன்ற அந்த லெட்டர்ல வரக்கூடிய உறவு நல்லது செய்ய போறாங்களா தீமை செய்ய போறாங்களா யார் அவங்க? துலாம் ராசி நேர்களுக்கு எஸ்ங்கிற வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எந்த உறவுட்ட வந்து பேசுறது இல்லை கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுன்னு இருந்தாலுமேவும் துளாராசி நேர்களுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் தன்னுடைய ஒரு பர்சனலான ஒரு விஷயத்த துலாம் ராசி நேர்கள் உங்ககிட்ட சொல்கிறாங்க. எஸ் லெட்டர்ஸில் உள்ள தன்னுடைய நண்பர்கள்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா திருமணமான பெண்களான துலாம் ராசி நேர்களுக்கு மெயினாக நான் சொல்கிறது அவங்களுக்கு சொல்கிறேன். எஸ் லெட்டர்ஸ் இருந்தாலும் இல்லை பரவாயில்ல எனக்கு இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவை பார்த்துட்ருக்கிற உங்களுக்கு உடல் பிரச்சனையோ மனப்பிரச்சனையோ இருந்ததுன்னா அது உடனடியாக நீங்குவதற்கான வாய்ப்பை அந்த இறைவன் அருளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார பிரார்த்தனை செஞ்சு இந்த பதிவை நான் தொடங்குறேன். இந்த பதிவை பார்த்துட்ருக்கிற உங்கள் கூட இல்லை உங்கள் கிட்ட இல்லை நீங்களே எஸ் அப்படின்ற எழுத்தில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பெயர் ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த பதிவை கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கணும். இல்லை எஸ் எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடியவங்க எங்க கூட நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கான ஒரு பதிவாக தான் இருக்க போகுது. ஏன்னா ஆங்கில எழுத்தில் எஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தமிழ் எழுத்துக்களில் சா சா சி சி அந்த சா வரிசையில் வரக்கூடிய எழுத்துக்களினுடைய மகிமை என்ன சிறப்பு என்ன அந்த எழுத்தில் இருக்கக்கூடிய எந்த உறவு ஒவ்வொரு ராசிக்காரர்கள் கூடயும் இருக்கிறது அவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்க போகுது இல்லை நெகட்டிவாக இருக்க போகுது. இந்த மாதிரி பல புதுமையான தகவல்களை உங்களுக்கு இந்த நேரத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக ஒரு சிறப்பான நபர் இங்கே வந்திருக்காங்க. பாரம்பரிய ஜோதிட அரசி யோக பிரபா அவர்களை தான் இன்றைக்கும் நம்ம வந்து சந்திக்க போகிறோம். நிறைய வீடியோ பதிவுகள் மூலமாக நீங்கள் அவங்கள மீட் பண்ணியிருப்பீங்க, கன்சல்டேஷன் மூலமாகவும் மீட் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி ஒரு புது மெசேஜோட உங்களை மீட் பண்ணுறதுக்காக காத்துட்ருக்காங்க. ஓகே, இங்கே நான் மீட் பண்ணிடுறேங்க, வீடியோவை சேவ் பண்ணிக்கிறேன். ஆனால் அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னா கீழே தெரியக்கூடிய அந்த எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணி அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் நீங்கள் வாங்கிக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ வாங்க நம்ம வெயிட் பண்ணாமல் யோக பிரபா அவர்களை சந்திக்கலாம். எஸ் எழுத்தினுடைய மகிமை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா. வணக்கம். ஸோ இன்றைக்கி உங்களை சந்திக்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. குறிப்பாக எஸ்ன்னு சொன்னோன்னா எனக்கே எஸ்ஸில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. என்னுடைய ராசிக்கு மட்டும் இல்லாமல் நேர்களுடைய ராசிக்கும் இந்த எஸ்ஸுக்கும் உள்ள அந்த உறவு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கு முன்னே இன்றைக்கி ஏன் இந்த பதிவை கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க? அப்படி என்ன அந்த எஸ்ஸில் இருக்குது? எஸ் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக குரு பகவானுடைய ஒரு லெட்டர்ஸ்னால் எஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு மற்ற கிரகங்களை விட ரொம்பவே இயற்கையான ஒரு சுபர் அவர். அது மட்டும் இல்லாமல் குருனா நம்ம கற்றுக் கொடுக்குற வாத்தியாராக இருக்கட்டும், தன்னுடைய தாய் தந்தை குருவாக நினைக்கிற அத்தனை பேருக்குமே எடுத்துக்கிற ஒரு எண்ணு அப்படின்னா நம்ம குரு பகவானை சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எண்ணில் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் எண்ணுக்குரியது தான் இந்த குரு பகவான். அது மட்டும் இல்லாமல் எஸ்ஸுங்கிற நம்பர் இதே ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா நம்மளுக்கு இந்த குருவோட எண்ணு இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவேவும் அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. அதாவது மற்றவங்கள மதிக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஏதாவது நம்ம ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால ஓடிக்கிட்டே இருப்பாங்க. எதுவும் ஒரு பாசிட்டிவாக இருக்கணும். ஏன்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது அவருடைய எண்ணம் உள்ளவங்களேவும் அவருடைய லெட்டர்ஸ் இருக்கிறவங்களேவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்லேயே இருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒவ்வொரு ராசிக்குமே 12 ராசி இருக்குது. அந்த 12 ராசிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ராசியில் உள்ளவங்க அந்த லெட்டரில் இருப்பாங்களான்னா கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. ஒரு சிலர் இருப்பாங்க, ஒரு சிலர் இருக்க மாட்டாங்க. ஆனால் அப்படி ஒரு ராசியில் உள்ளவங்களுக்கு அந்த எஸ் லெட்டர் சம்மந்தப்பட்ட உள்ளவங்க ஒரு ஏதாவது ஒரு உறவில் இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை அவங்க செய்ய போகிறாங்க இல்லைன்னா கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கான மெயினான ஒரு பதிவு தான் இந்த பதிவு. எஸ், இப்போ கோள்கள்லையும் பார்த்துட்டிங்கன்னா சூரியன் சந்திரன் ரெண்டுமே வந்து சூரியன் எஸ்ஸில் வருவாங்க. ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நட்சத்திரம் இங்கிலீஷில் எஸ் வருது. சுக்கிரன் அப்படின்றதும் எஸ்ஸில் வருது. ஸோ மெஜாரிட்டி எஸ் தான் இருக்குது. அதே மாதிரி எஸ்ன்ற அந்த லெட்டரை பார்க்கும்போது வளைஞ்சு கொடுக்குற மாதிரியும் தோணும், ஒரு பாம்பு நெளிஞ்சிட்டு இருக்கிற மாதிரியும் தோணும். அந்த எழுத்துக்குன்னே மகிமை இருக்குங்க. கண்டிப்பா வளைந்து கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து முரண்பாடான இடத்துலனாலும் சரி இல்ல ரொம்ப பெரிய இஷ்யூவா இருக்குது பிரச்சனையா இருக்குனாலும் சரி அந்த இடத்துல விட்டு கொடுத்து போறது ஒரு ஆளா எஸ்ங்கிற நம்பர்ல உள்ளவங்க தான் இருப்பாங்க. எஸ்ங்கிற பேர்ல முதலெழுத்துல உள்ளவங்களா தான் இருப்பாங்க. மற்றவங்களாம் இல்ல என்ன ராசி என்னனாலும் இருக்கட்டுமே ஈகோ அதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இல்ல பரவாயில்ல நம்ம விட்டு கொடுத்து போறதுனால ஒன்றும் செய்ய மாட்டாங்க, கஷ்டம் கிடையாதுன்னு சொல்லி விட்டு கொடுக்குற பர்சனா அந்த எஸ்ங்கிற லெட்டர்ஸ்ல உள்ளவங்க தான் இருப்பாங்க. அதுதான் மெயின்.
ஓகே, இப்போ 12 ராசிக்காரர்களுக்கும் எஸ்ஸோட தொடர்பு இருக்கக்கூடிய நபர் சூப்பர் ஸ்டாராக இருக்க போகிறாங்களா இல்லை சுமார் ஸ்டாராக இருக்க போகிறாங்களா அப்படின்றத தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ 12 ராசிக்காரர்களும் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவை பாருங்கள். உங்கள் ராசிக்கு எஸ் எந்த உறவு முறையில் வந்தால் சிறப்பாக இருக்கும், இல்லை அவங்கக்கிட்ட எப்படி நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். துலாம் ராசிக்கு எஸ்ன்ற அந்த லெட்டரில் வரக்கூடிய உறவு நல்லது செய்ய போகிறாங்களா தீமை செய்ய போகிறாங்களா, யார் அவங்க? துலாம் ராசி நேயர்களுக்கு எஸ்ங்கிற வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள், அவர்கள் மூலமா இவங்க கவனமா இருக்கணும். இல்ல சில பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் நிச்சயமா துலாம் ராசினியர்களுக்கு இருக்கு. ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் துலாம் ராசினியர்களுக்கு நண்பர்கள் அமைய மாட்டாங்க. அவ்வளவு அமைஞ்சாலுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா போகும். நீ நானும் உசுறு நட்புனா என்னன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் நல்லா போய்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு கட்டத்துல ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் சரி, துலாம் ராசினியர்களை நம்ப மாட்டாங்க. அவங்களுடைய நட்பு எஸ்ங்கிற லெட்டர்ல அவங்க தன்னுடைய கஷ்டமான ஒரு சூழ்நிலையில சப்போர்ட்டா இருக்க மாட்டாங்க. ஏன்னா நட்புனா மெயினா நம்ம அதானே சொல்லுவோம், கஷ்டமான நிலையில தோள் கொடுக்கறவன் தான் தோழன்னு சொல்லி. அந்த தோள் கொடுக்காம மத்தவங்க யாரு ஒரு பேடா பேசுறாங்களா அப்படின்னு பேசுறவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற ஒரு பர்சனா தான் இருப்பாங்க அந்த எஸ்ங்கிற லெட்டர்ஸ்ல உள்ளவங்க. ஸோ அப்படி உள்ளவங்களை அவாய்ட் பண்றது, சுத்தமா அவாய்ட் பண்றது நல்லது. மற்ற எந்த உறவுட்ட வந்து பேசுறது இல்லை கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுன்னு இருந்தாலுமேவும் துளாராசி நேயர்களுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் நண்பர்கள் வயசில் உள்ளவங்க அப்படின்னு யார் இருந்தாலும் சரி, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இப்போவும் சொல்கிறேன் அனுபவபூர்வமாக கண்டிப்பாக உணர்ந்திருப்பாங்க ஒரு சில இடத்துல. இது திருமணமான பெண்களுக்கு வந்து ரொம்பவே பொருந்தும். ஏன்னா நார்மலாக இருக்கிற ஒரு ஏஜில் இருக்கிறாங்க, டீனேஜில் இருக்காங்க, காலேஜ் போய்க்கிருக்காங்கன்னு சொல்லும்போது கூட அந்த நட்பு ஏமாற்றம் ஒரு பாதிப்பு கொடுத்தாலுமேவும் அது வந்து குடும்ப அளவில் போகாது. ஓரளவு மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, அடுத்தவங்களுடைய வேலை அதுன்னு சொல்லி போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் திருமணமான பெண்களுக்கு அப்படி கிடையாது. ஏன்னா திருமணமான பெண்களுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குடும்ப பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் தன்னுடைய தோழி தோழன் அதுதான் அவங்களுக்கு மெயினாக. எப்பயாவது அவங்கள்ட்ட பேசுகிறோமா நிம்மதியாக பேசுகிறோன்னு ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த நிம்மதியையுமே நம்பிக்கை துரோகம் கொண்டு வந்து கொடுத்துட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய பாதிப்பை அவங்க ஏற்கனவே பார்த்துட்டாங்க. இனி வரும் பார்க்காத இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. நண்பர்களுக்கு மத்தியில தன்னுடைய ஒரு பர்சனலான ஒரு விஷயத்த துலாம் ராசினியர்கள் உங்ககிட்ட சொல்றாங்க, எஸ் லெட்டர்ஸ்ல உள்ள தன்னுடைய நண்பர்கள்கிட்ட சொல்றாங்க அப்படின்னா அதை எவ்வளவு தூரம் பாதுகாக்க வைக்கணுமோ அவ்வளவு தூரம் பாதுகாக்க வைக்கணும். அது இல்லாம மற்றவங்கள்ட்ட அந்த விஷயத்த அதை சொல்லி எள்ளி சிரிச்சு நகையாது, அதெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய தப்பான ஒரு செயல். அதெல்லாம் பண்ணி நிறைய பேர் மன உளைச்சல்ல இருக்காங்க துலாம் ராசினியர்கள். ஸோ அதனால மேக்ஸிமம் உங்கள் நண்பர்கள் செட் ஆகாது. அப்படியே செட் ஆனாலும் கண்டிப்பாக 1-2 எஸ் லெட்டர்ஸ்ல இருக்க தான் செய்கிறாங்க. அதனால அந்த பாதிக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் அவங்களோட இருந்து விலகி வந்துருங்க. பரவாயில்ல என்னன்னு கூட நான் இருக்கேன்னு நினைக்காதீங்க, அதுவுமே வேண்டாம். ஓரளவு பரவாயில்லப்பா நீ இருக்கியா, நான் எனக்கு என் வேலை என்னுடைய குடும்பம் சொல்லி நான் போகணும். மெயினாக நான் என்ன சொல்றேன் அப்படின்னா திருமணமான பெண்களான துலாம் ராசினியர்களுக்கு மெயினாக நான் சொல்றது அவங்களுக்கு சொல்றேன், எஸ் லெட்டர்ஸ் இருந்தாலும் இல்லை பரவாயில்ல எனக்கு நண்பனும் வேணாம் தோழி வேணாம் அப்படின்னு ஒதுங்கி வர்றது ரொம்பவே நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத ஒரு கஷ்டம் அப்படிதான் அதான் அதிகமாக இருக்கும். ஜட்ஜ்மெண்ட்லாம் இருக்கக்கூடியவங்க எப்போவுமே வந்து நடுநிலையாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு பிரச்சனையே எஸ் லெட்டரில் ஆரம்பிக்கக்கூடிய நண்பர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நண்பர்கள் வந்து பரவாயில்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் இருக்கவே வேண்டாம். ஏன்னா உங்கள் வாழ்க்கை வளப்படணும் அப்படின்னா எஸ் லெட்டர்ஸ் கிட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறத கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எஸ் லெட்டர் கிட்ட இருந்து தன்னை பாதுகாத்து கொள்வதற்கு என்ன மாதிரி வழிபாடு செய்தால் சிறப்பாக இருக்கும் துலாம் ராசிக்கு? முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மன வலிமை ரொம்பவே வேணும். இந்த காலகட்டத்தில் ரொம்ப மன உளைச்சலும் மன கஷ்டத்தில் இருக்கிறவங்க இவங்க தியானம் பண்ணணும். முடிஞ்ச அளவுல இவங்களுக்கு கோயிலுக்கு போய் நல்ல பைரவர் வழிபாடு பண்ணணும். இந்த வழிபாடு பண்ணாலே அவங்களுக்கு நிறைய பாதிப்புகளோ அந்த ஒரு மன உளைச்சல் அதெல்லாம் இருக்காது. ஏதோ ஒரு விதத்துல ஒரு ஆற்றலோ ஒரு நம்பிக்கையோ அந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மெயினா இவங்க தியானம் பண்ணதுக்கு அப்புறம் தான் வழிபாடு எல்லாமே அடுத்தடுத்து. அந்த தியானம் பண்றதுலே மன தெளிவு வந்துடும். அந்த மன தெளிவு வந்து அடுத்து நம்மகிட்ட பேசுறவங்க வந்து எஸ்லடா இருக்காங்களா அப்படின்னா இவங்க பாசிட்டிவா நல்ல எண்ணத்தோட பேசுறாங்களா இல்லைன்னா தேவையில்லாத எண்ணத்தோட பேசுறாங்களான்னு அவங்களுக்கு அவங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ண தெரியும். ஸோ இவங்க வந்து தியானம் செய்யணும், ஆழ்நிலைக்கு சென்று உங்களை நீங்க உணரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தியானம் செய்யறதுக்கு ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணுமா, மேட் வாங்கணுமா, காலையில எந்திரிக்கணுமா, இல்லை நைட்டு பண்ணணுமா, இதெல்லாம் தேவையே இல்லை. அழகா ஒரு விளக்கு முன்னாடியோ இல்லை உங்க மனசுல ஒரு நம்பிக்கையின் மூலமோ இல்லை அமைதியா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல உட்கார்ந்து கண்ணை மூடி ஒரு 10 நிமிஷம் எதையுமே நீங்கள் சிந்திக்காமல் முயற்சி செய்ய பாருங்கள். ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் அதை செஞ்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஆழ் மனசுக்குள்ளே ஒரு நம்பிக்கை பிறக்கும். அதுவே எஸ்கிட்ட இருந்து உங்களை வந்து தற்காத்து கொள்வதற்கு வலிமையாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்க. மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறோம்.
இவ்வளோ நேரம் உங்கள் கூட பேசுனது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம பேசின இந்த தகவல் எல்லாமே எங்களுக்கு புதுசாக இருந்தது, ரொம்ப ஒரு இன்னோவேட்டிவாகவும் இருந்தது, அதே சமயத்தில் லாஜிக்காகவும் இருந்தது. ஸோ எஸ் லெட்டரில் இருக்கக்கூடிய நிறைய நபர்களை இப்போது நம்மளுடைய வியூவர்ஸ் வந்து நினைவுபடுத்தியிருப்பாங்க. அதை நினைவுபடுத்திய யோகப்பிரபா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். ஸோ யோகப்பிரபா அவர்களுடைய வார்த்தைகள் எனக்கு நம்பிக்கை கொடுக்குதுங்க, எனக்கு அவங்கக்கிட்ட அவங்களுடைய இந்த வீடியோ பார்த்த உடனே எனக்குள்ளே ஒரு உற்சாகம் வருது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பர்சனலாக நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து கன்சல்ட்டிங் எடுக்கணும் அப்படின்னா அவங்க அவைலபிளாக தான் இருக்காங்க. நான் டீட்டெயில்ஸ்க்கான காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அந்த நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க, கால் பண்ணுங்கள், முழுக்க டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட கன்சல்ட்டிங் எடுத்துக்கலாம். ஆன்லைன்லேயும் கொடுத்துட்ருக்காங்க, சென்னைக்கு வரும்பொழுது டிரெக்டாகவும் வந்து அவங்க உங்களுக்கு கன்சல்ட்டிங் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்க கூட ஒரு முறை கன்சல்ட்டிங் எடுத்துகிட்டு உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்ந்தது தான், அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றியாக நான் பார்க்குறேன். வாழ்க்கை வளமடைய எங்களுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். இந்த மாதிரி புது புது தகவல்களோடும் ஆன்மீக தகவல்களோடும் தொடர்ந்து உங்களை நாங்கள் வந்து சந்திச்சுட்டே தான் இருப்போம். உங்களுடைய அன்பை எங்களுக்கு லைக் அண்ட் ஷேர் மூலமாக தெரியப்படுத்துங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.